சென்னா மசாலா செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. அதுக்குண்டான பொருளெல்லாம் காட்டிடுறேன். செய்யறதுக்கு உண்டான பொருள்: எண்ணெய் 1 ஸ்பூன், வெங்காயம் 3, தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், சென்னா வேக வச்சுட்டோம் ஒரு 1/4 கிலோ, அதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், ஒரு ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, 2 கிராம்பு, பட்டை ஒரு 2 துண்டு, பச்சை மிளகாய் ஒரு 3, கொத்தமல்லி. தக்காளி மட்டும் அரைச்சி போட்டுக்கணும். கடைசியாக இந்த சென்னா கொஞ்சம் அரைச்சி போட்டால் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதுக்காக இதை அரைச்சி ஊற்றுறோம். முதல்ல எண்ணெய் ஊற்றிடணும். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, அன்னாச்சி மொக்கு, மராட்டி மொக்கு அது வதங்கினோடனே வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து போட்டுருக்கோம். பச்சை மிளகாய் ஒரு 3 அதையும் போட்டு வதக்கலாம். வெங்காயம் இந்த பதம் வந்து இஞ்சி போட்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு வதங்கின உடனே தக்காளி அரைச்சி வச்சிருக்க தக்காளியை ஊற்றிடுவோம். போட்டு இஞ்சி பூண்டு தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கிளறிட்டு போயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்க்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வடை போகணும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் வதக்கலாம். மிளகாத்தூள் பச்சை வடை போயிடுச்சு. போன பிறகு சென்னா மசாலா, சென்னாவை போட்டுக்கலாம். இந்த மசாலா கூடவே ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கின பிறகு பார்க்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு குழம்பு கொதிச்சிச்சு. லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா சென்னாவை, அதை அரைச்சி இதில் ஊற்றிட்டா கொஞ்சம் திக்காக இருக்கும் குழம்பு.
பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சிங்களா, இது ஊற்றினோன்னே பாருங்கள் கொஞ்சம் திக்காயிடுச்சா. சும்மா ஒரு கொதி வந்த உடனே மல்லியில் தூவி இறக்கிட வேண்டியது தான். அப்புறம் இறக்கும்போது கைநெப்பொடி, நிறைய கொத்தமல்லி, கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி, ஒரு ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை வந்து கிளிப்பிங் எடுக்காமல் விட்டாங்க. உப்பு கரெக்டாக தான் இருக்குது குழம்புல, உப்பு போடல நினச்சிடாதீங்க.